கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தால் நன்றி துதி கோரி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவோல் படி என்னை நடத்தும். எல்லாரும் சேர்ந்து ஓ பரிசுத்த ஆவியே சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். மீண்டுமாய் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே. ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்ற ஆவியானவர் தாமே நம்மை ஆட்கொள்ள இந்த திருப்பலி வழியாக இறை வல்லமையை செய்கின்றே. ஓ பரிசுத்த ஆவியே, எங்கள் ஆன்மாவின் ஆன்மாவே, ஒவ்வொரு திருப்பலி நிறைவேற்றப்படுகிற போதும் ஆவியானவரே நீர்தாமே இறங்கி வருகிறீர், வல்லமையாய் செயலாற்றுகின்றீர். ஏதோ இயேசுவே ஆண்டவர் என நாங்கள் வாயார அறிக்கையிட்டு இயேசுவின் திருஹிருதய அன்பை நாங்கள் அறிந்து புரிந்து அந்த இதய அன்பை நாங்கள் வாழ்வாக்க ஆண்டவரை இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த திருப்பலி முழுவதிலும் எங்களோடு தங்கும், எங்களை தாங்கிக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருஇறுதி ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, திருஇறுதி ஆண்டவருக்கு நாம் திருவிழா எடுக்க நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுவும் சிறப்பாக நேற்றைய தினம் தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடி நாம் ஆவியானுடைய வழிநடத்துதலிலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து சிறப்பாக இன்று திருச்சபைக்கு தாயாகிய அன்னையை திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்ற வேளையிலே அந்த அன்னையை ஆவியானவர் ஆட்கொண்டு அருள் நிறைந்தவராக மாற்றினார். இன்னைக்கு இந்த செந்தாரப்பட்டி பங்கில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அருள் நிறைந்தவர்களாய், ஆசி பெற்றவர்களாய், இயேசுவினுடைய திரு இருதயத்தின் அன்பர்களாய் நாம் வாழ திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இந்த மாலை திருப்பலியிலே சிறப்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உள்ளத்திலே இறைவன் என்னாலும் குடிகொள்ளும்படியாகவும் அந்த தெய்வத்தை நாம் உளமாற மனமாற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் பொழுதும் அவரை ஆராதித்து இரவும் பகலும் யோசுவா புத்தகம் 1:8 சொல்லப்படுவது போல நாம் அவரையே நினைத்து அவரையே துதிக்கிற போது ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான பிரசன்னத்தினால் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே அவருடைய தெய்வீக பிரசன்னம் வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம் இதயத்தை நம் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம், 2 கரங்களையும் மார்போடு அணைத்துக் கொள்வோம். திருஇறுதி ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொள்ளுகின்ற ஆண்டவர், தலைமுறை தலைமுறையாக நம் மீது பேரன்பு கொள்ளுகின்ற தெய்வம் அவர். மார்போடு கரமணைத்து அந்த இயேசுவின் இரக்கம், இயேசுவினுடைய கிருபை, அவருடைய கருணை நம்மை தாங்கும்படியா. ஆண்டவரே, நான் பாவி, நான் பெரும் பாவி. ஆண்டவரே, உம் பிரசன்னத்தில் உம் பார்வையில் உமக்கு முன்பாக நான் நிற்க அருகதையற்றவன். ஆனால் ஆண்டவரே, உமது பேரன்பால் உமது இரக்கத்தால் என்னை காக்கிற தெய்வம் நீர் என்று சொல்லி அப்படியே நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக ஆண்டவருடைய மன்னிப்பும் இரக்கமும் நம் மீது கடந்து வர ஏதோ நம்முடைய முன்னோர்கள் வழியாக நம்முடைய குடும்பத்திலே பெற்றோர்கள், பிள்ளைகள், நம் எல்லாருமாய் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் நாம் செய்த எல்லா குற்றங்கள் குறைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்மை மன்னித்து அவருடைய இரக்கத்தினால் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுப்போம். மார்போடு கரமணைத்து நம்ம எல்லாருமாய் பாவத்தை ஒப்புக் கொடுத்து உணர்ந்து ஜெபிப்போம்.
இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். பாடுவோம். இயேசுவே என் மேல் மனமிரங்கும். எல்லாருமாய் சேர்ந்து மீண்டுமாய் இயேசுவே என் மேல் மனமிரங்கும். அன்பு இயேசுவே, நாங்கள் விவரம் தெரிந்த வயதிலிருந்து சிறு வயதிலே ஆண்டவரே நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்கள், வாலிப வயதிலே ஆண்டவரே எத்தனையோ விதமான பாவ இச்சைகள், பாவ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்தோம். தவறு என்று தெரிந்து கூட ஆண்டவரே நாங்கள் பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்தோம். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் ஆண்டவரே கடமையில் நாங்கள் தவறி நிற்கிறோம். அந்த பாவங்களுக்காக மார்போடு கரமணைத்து அந்த ஆயக்காரனை போல ஆண்டவரே என் மீது, என் பாவத்தின் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி மன்னிப்பை கேட்டு மன்றாடுவோமாக. இயேசுவே என் மேல் மனமிரங்கும். எல்லாரும் சேர்ந்து மீண்டுமாய் இயேசுவே என் மேல் மனமிரங்கும். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எசேக்கியேல் புத்தகம் 18:4 இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தம், உடல் உறுப்புகள் ஆண்டவருக்கு சொந்தம், இந்த உயிர் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் படைத்த இந்த உடலை, உடல் உறுப்புகளை பரிசுத்தத்திற்கு பயன்படுத்தாமல் ஏதோ பாவத்திற்கு, இச்சைக்கு, பலவீனத்திற்கு நாம் பயன்படுத்தி இருப்போம். உடல் உறுப்புகளால், உடல் இச்சைகளால் ஏதோ நம்முடைய ஆன்மாவிற்கு விரோதமாய் நாம் கட்டிக்கொண்ட, புனிதத்திற்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட பாவங்கள் மீது இயேசுவினுடைய இரக்கம் கடந்து வரும்படியாய் உணர்ந்து ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உணர்ந்து மீண்டுமாய் இயேசுவே என் மேல் மனமிரங்கும். இதோ தனிப்பட்ட விதத்திலே கடவுளுக்கு விரோதமாய், 10 கட்டளைகளுக்கு விரோதமாய், திருச்சபை கட்டளைகளுக்கு விரோதமாய், சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய், ஏன் உங்களை அழைத்த கடவுளுக்கு விரோதமாய் எந்தெந்த பாவங்களை செய்து ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானதை செய்தீர்களோ அதை எல்லாம் நினைத்து, ஆண்டவரே இந்த நாளிலே என்னை மன்னிங்கப்பா. இன்னைக்கு தூய் ஆவியினுடைய அபிஷேகத்தோட, வல்லமையோட, அற்புத சுகத்தோட ஆண்டவரே நாங்கள் உன்னத சாட்சிகளாய், இன்னைக்கு நாங்கள் வெறும் கையோடு அல்லாமல் ஆண்டவரே ஏதோ ஆயிரம் அதிசயங்களை நாங்கள் கண்டு சாட்சியாய் வீடு செல்ல தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் நினைத்து மன்னிப்பை மன்றாடி நாம் மன்னிப்பை கேட்டு ஜெபிப்போம். இயேசுவே என் மேல் மனமிரங்கும். ஆண்டவரே இந்த பங்கின் மீது, இயேசுவே பங்கு குடும்பங்கள் மீது, இளையோர் மீது, சிறு பிள்ளைகள் மீது, ஏதோ உம்மை விட்டு பிரிந்து போன எல்லார் மீதும், எல்லா பாவிகள் மீதும் மீண்டுமாய் இயேசுவே ஆண்டவரே உமக்கு விரோதமாய் வாழ்கிற எல்லார் மீதும் ஆண்டவரே உமது இரக்கம் கடந்து வரட்டும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவோம், அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணகை கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவார்த்தை அஞ்சலிக்கு எழுந்து நின்ற வண்ணம் நிற்போம்.
இன்றைய திருப்பலியானது இன்றைய நாளை சிறப்பு செய்கின்ற புனித செபஸ்தியார் அன்பியம் இம்மானுவேல் அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்திற்காகவும் இறைவன் இந்த குடும்பங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருமதி லாரன்ஸ் மேரி அவர்களின் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரித்த சபரிமுத்து நாயகம்மாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவன் தங்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் உணவு வழங்கி தங்களது நன்றியை கடவுளுக்கு தங்கள் நன்றியை தெரிவிக்க ஒன்றும் ஜெபிக்கின்ற திரு இயேசுராஜ், திருமதி செல்வி அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நீதிமொழிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனம் 1-9 முடிய. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட ஒரு முடிவு உண்டு. பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார். இருமாப்பு உள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார், இது உறுதி. அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினின்று விலக செய்யும். ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றார், ஆனால் அதில் அவரை வழிநடத்துபவரோ ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தை மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தை மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர்
பேரு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. ஏனெனில் வல்லவராம் கடவுள், ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேரு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரே, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரே சிதறடித்து வருகின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த என்றும் வாழும் தந்தை மகனை சுமந்த மரியே நீ பேரு பெற்றவர். எளியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேரு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேரு பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீ பேரு பெற்றவர். என்றும் வாழும் தந்தை மகனை சுமந்த மரியே நீ பேரு பெற்றவர். தூய கன்னிமரியே பெருமகிழ்வு கொண்டவர் நீர். புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவர் நீர். ஏனெனில் நீதியின் ஆதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 16 முதல் 20 முடிய. இயேசு அவரிடம், உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை? வாயினுள் செல்வது அனைத்தும் வயிற்றினூடே சென்று கழிப்பிடத்தில் வெளியேற்றப்படும் என தெரியாதா? வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன. அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தோண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன. இவையே மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன. கை கழுவாமல் உண்ணுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். செந்தாரப்பட்டிக்கு இந்த சத்தம் பத்தவே பத்தாது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இந்த சத்தமும் பத்தாது. இயேசுவே ஆண்டவர். நீங்க சத்தமா சொன்னா தான் 2 பிளேட்டு சாப்பாடு, இல்லை 1 பிளேட்டு தான் சாப்பாடு. ஏன்னா நிறைய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் போகும்போது எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு போய் நிம்மதியாக தூங்கலாம். மே மாதம் ஃபுல்லாக லீவு. நீங்கள்லாம் திருஇறுதி ஆண்டவருடைய பக்தர்கள், திருஇறுதி ஆண்டவருடைய பாதுகாப்பில் வாழ்பவர்கள். ஆக நீங்களாம் தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் ஆசி பெற்றவர்கள். இயேசுவின் திருஇருதயம் என்றாலே தலைமுறை ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தமும் பத்தாது. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். இயேசுவின் திருஇருதயம் தலைமுறைக்கான ஆசீர்வாதம், தலைமுறைக்கான ஆசீர்வாதம். அதுதான் செந்தாரப்பட்டிக்கு ஆண்டவர் கொடுத்த மாபெரும் ஒரு பாக்கியம். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு வீட்டுக்கார அம்மா வீட்டுக்காரர்கிட்ட, ஏங்க நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, ஏண்டி நான் வீட்டில் தாண்டி இருக்கிறேன், நான் வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டுக்கார அம்மா இன்னும் அவரை பார்த்து, என்னங்க நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு, இங்க பாருடி, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், நான் வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த அம்மாவுக்கு வந்தது கோபம், பயங்கரமான கோபம் வந்துச்சு. என்னது, வீட்டில் தான் இருக்கிறீங்களா? அப்ப என் இதயத்துல இல்லையா, என் இதயத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்டை, பயங்கரமான சண்டை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னது, மனசுக்குள்ள சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரி. அப்படியே சில பேருக்கு நினைப்பு, என்னது, செந்தாரப்பட்டியில நான் தான் உலக அழகி அப்படின்னு அப்படியே போவோம். தம்மம்பட்டிக்கு போனாலும் சரி, கோனேரிப்பட்டிக்கு போனாலும் சரி, இங்கேருந்து கோனேரிப்பட்டிக்கு ஓடுவோம். அங்கே மாதா குறி சொல்கிறாங்க, அங்கே போனால் தான் சாமி மாதா நேராக வராங்க, செந்தாரப்பட்டியில் வரவே மாட்டேங்கிறா. அதனால் இன்னைக்கு நம்ம ஊர்லேருந்து எங்கெங்கேயோ ஓடுறோம். பிரியமானவர்களே, திருஇறுதி ஆண்டவர் உங்கள் ஊரில் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குத்தான் தலைமுறை ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே உறுதிப்படுத்துகிறார். அருமையான விழா கொண்டாடுகிறீர்கள். இந்த திருவிழா என்றாலே 3 விஷயம். நான் போன வாரம் ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப சொன்னேன், திருவிழா அப்படின்னா ஒன்று சண்டை, இன்னொன்று சாராயம், 3வது சப்பரம். நான் டீசெண்டாக சொன்னேன், சண்டை, சாராயம், சப்பரம். ஆனால் இன்னொரு சாமியார் வந்து சொன்னார் பாருங்க, அடி வெடி தடி, அடி வெடி குடி இல்லைன்னா திருவிழாவே கிடையாதான். என்னது, அடி வெடி குடி இல்லைன்னா திருவிழாவே கிடையாதான் செந்தாரப்பட்டியில். அதனால தான் சாமியார் என்னை திருவிழாவுக்கு கூப்பிடல. ஏன்னா இங்கேயும் அடி வெடி குடி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊராக போய் சொல்லுவீங்க, செந்தாரப்பட்டிக்கு போனால் ஒரே அடி, ஒரே குடி, ஒரே வெடி. பிரியமானவர்களே, எங்கே பார்த்தாலும் இதுதான். இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னா குடிக்கிறான்,
இன்னைக்கு கல்யாணம்னா ஒரே கொடி, சாவுன்னாலும் கொடி, பிறந்த நாளுன்னாலும் கொடி, அப்படி ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஐயோ எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மனசு 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 உள்ளம் இதயம் இதயம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்திய அருமையான ஒரு வெளிப்பாடு தன்னுடைய திரு இருதயம், இயேசுனுடைய திரு இருதயம். அந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கிற போது அந்த குடும்பத்திற்கு தலைமுறை ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. திருப்பாடல் 33 இறைவசனம் 11, திருப்பாடல் 33 இறைவசனம் 11 கடவுள் இதைத்தான் வெளிப்படுத்துகிறார், கடவுள் இதைத்தான் சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய இதயம், இயேசுனுடைய இதயம் எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது, இயேசுனுடைய இருதயத்திற்கு நாம் ஏன் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அந்த இயேசுவின் திரு இருதயத்தை ஏன் நாம் கொண்டாட வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் லவ் வந்துச்சுன்னா உடனே ஹார்ட், உடனே ஹார்ட், அப்படி கை அப்படி 2 பேரும் அப்படி வச்சுப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் இதுதான் உலகமே, இதுதான் உலகமே, இதுதான் அன்புக்கு. அன்புக்கு ஒரு சிம்பிள் இதயம். கோயில்ல வந்து பாடுவோம், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. அதுதான் இன்னைக்கு. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவோம், என்ன அன்பு செய்றீங்களா, உங்களுக்கு அன்பு இருக்குதா, நிறைய பேர் செக் பண்ணுவோம். கோயில்ல வந்து சாமியை பார்த்து பாடுவோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. அது இங்க மட்டும்தான், இன்னும் ஆர்வமாய். இன்னைக்கு சாமியார் சோறுலாம் போடுறேன் கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னா நிறைய ஜீவராசிகளை காணும், எங்கத்தான் போனாங்கன்னே தெரியல. செந்தாரப்பட்டியில திருவிழா நடக்குது, நவநாள் நடக்குது, எது நடந்தா எங்களுக்கு என்ன, எங்க வேலை நடக்கணும், அப்படித்தான் ஒரு சில பிள்ளைங்க போறாங்க. பிரியமானவர்களே, இயேசுனுடைய திரு இருதய அன்பினுடைய வெளிப்பாடு திருப்பாடல் 33 இறைவசனம் 11 வாசிப்போம். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்குமா. ஆண்டவருடைய எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் அது எங்க இருக்குன்னா இருதயத்தில் தான் இருக்கும். இன்னைக்கு அந்த அம்மா பார்த்தீங்களா, நீங்க என் இதயத்தில் இல்லையா, நீங்க இதயத்தில் இல்லையான்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபீல், எமோஷன், எண்ணம் இன்னைக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா இதயத்தில் உள்ளது. நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோம், நமக்கு என்ன நினைப்பு, இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இவர் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு வசனம் சொல்ல, எப்ப பிரசங்கத்தை முடிப்பாருன்னு தெரியலையே. இன்னைக்கு நிறைய பேருக்கு எண்ணமே வேற மாதிரி இருக்கும், சீக்கிரமா முடிச்சாதான் சீரியல் பார்க்க போலாமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட்டிங்ல இருப்பாங்க. வெயிட்டிங்ல என்னது, இந்த செல்போனை கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா சில பேருக்கு தூக்கமே வராது. எப்ப பார்த்தாலும் படி 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 படி. ஏமா லீவ் விட்டாங்கல்ல, கவர்மெண்டே லீவ் விட்டுருக்கு, ஸ்கூலே லீவ் விட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது லீவ் டைம்ல கூட எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் எண்ணமெல்லாம் என்னது, இந்த செல்போன் தான். இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் இந்த உலகமே இதுக்குள்ளதான் கிடக்குது. ஆனால் கடவுளுடைய எண்ணம், ஆண்டவருடைய எண்ணம், கடவுளுடைய எண்ணம் இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட என்ன இருக்குது, ரத்த கொதிப்பு. ரத்த கொதிப்பு எங்க போனாலும் ரத்த கொதிப்பு இல்லையா. இன்னைக்கு அம்மா டென்ஷன் ஆனா புள்ள வீட்டுல பாட்டு பாடும், எங்க அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. அப்பா டென்ஷன் ஆனார்னா அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு இல்லையா, ரத்த கொதிப்பா. இப்பதான் எல்லாம் என்ன அப்படி பெப்பன்னு பாக்குது. இன்னைக்கு இயேசுனுடைய திரு இருதயம் வெளிப்படுத்தப்பட்டது ரத்த கொதிப்பினால் அல்ல. இன்னைக்கு இயேசுனுடைய திரு இருதயத்திலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. எதனால்? இயேசுனுடைய திரு இருதயம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. எதனால்? இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் 1000 தலைமுறைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவின் திரு இருதய அன்பு. 1000 தலைமுறைக்கான ஒரு அன்பு. அந்த அன்பை நீங்கள் கண்டு பாவிக்க வேண்டும் என்றால் அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஆண்டவரை பார்த்து நாம் பாடுகிறோம், யோசனையில் பெரியவரே ஆராதனை. நீங்க சொல்லும் போதே லைட்டு வருது, நீங்களாம் அவ்வளோ லைட்டு. கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி, செயல்களிலே
வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரமசைத்து ஓசானா, கரங்களை அசைத்து உன்னத தேவனே ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசானா. கரங்களை அசைத்து மீண்டுமாய் ஓசானா உன்னத தேவனே ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசானா. கடவுளுடைய எண்ணம், அவர் யோசனையில் பெரியவர், அவர் எண்ணத்தில் பெரியவர். அவர் யாரை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார்? அவர் யாரை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார்? உங்கள் எண்ணமெல்லாம், உங்கள் ஏக்கமெல்லாம் யாரை குறித்து இருக்கிறார்? உங்க மனசு யாருக்காக ஏங்குது? உங்க மனசு யாருக்குமா ஏங்குது? உங்க மனசு யாருக்கு? இப்படிலாம் கேட்டால் நாங்கள் என்ன ஃபாதர் சொல்றது? இப்படி எங்கள் பங்கு சாமியாரை வச்சுட்டு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு எங்கள் மனசுலாம் எதுக்காக ஏங்குது? உங்கள் மனசுக்குள்ள என்ன செல்லம் இருக்குது? தங்கம் சொல்லுங்கப்பா, என்ன இருக்குது உங்கள் மனசுக்குள்ள? என்ன இருக்குது? என்னது? இயேசுவா? கொஞ்சம் கைத்தட்டி இந்த பிள்ளைக்கு நன்றி சொல்லுவாமா? நல்லா ஜோரா கைகளை தட்டி. வருங்காலத்தில் பிஷப் ஆயிடுவார் நினைக்கிறேன். வெள்ளையா இருக்கிறார், போப்பாண்டவரை கூட ஆயிடுவார் செந்தாரப்பட்டியிலிருந்து. மனசெல்லாம் இயேசுவான், மனசெல்லாம் இயேசு. பிரியமானவர்களே, கடவுளுடைய உணர்வெல்லாம் இயேசு, எண்ணமெல்லாம் கடவுளுடைய எண்ணமெல்லாம் நீங்களும் நானும் தான். எனவே தான் அவர் என்ன செய்கின்றார்? நீங்கள் கடல் கடந்து சென்றாலும், ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து ஏழும் பேரும் காரிருளை நீ கடந்திட. பக்கத்துல பார்த்து உன்னோடு, பக்கத்துல பார்த்து உன்னோடு அஞ்சா, முகத்தை பார்த்து படணும், கலங்காது. நிறைய பேர் இப்பதான் சிரிக்கிறான். யாரு? நீயா? என் கூட இருப்பியா? பூசை முடிஞ்ச உடனே சாப்பாட்டு நேரத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும் நீ எங்கே போறேன்னு. ஆசீர்வாதம் கூட வாங்காமல் ஓடி போயிடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். இன்னைக்கு நம்ம யாரு கூட இருக்கிறோம்? காதலிக்கும் போது அப்படியே இணை புரியாமல், ஏங்க என்னை விட்டு போயிடுவீங்களா அப்படின்லாம் ரொம்ப டைலாக் விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டைலாக். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் மாறி போயிடும். அதுதான் மனிதனுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு அப்படி அல்ல. அது ஆயிரம் தலைமுறைக்கான ஒரு அன்பு. அவர் கூடவே இருக்கிற தெய்வம், அவர் பக்கத்திலே இருக்கிற தெய்வம், அவர் நம்மை கண்ணோக்குகிற தெய்வம். ஆக ஆண்டவருடைய எண்ணங்கள் தலைமுறையாய் அது நம்ம மேலதான் இருக்குது. தொடர்ந்து வாசிப்போம், பைபிள்ல வாசிங்கம்மா. அவருடைய எண்ணங்கள் தலைமுறையாய் நிலைத்திருக்கும். அவருடைய உள்ளத்தின் திட்டங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய இதயம், இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளம், இயேசு கிறிஸ்துனுடைய இதயம். அவருடைய இதயம் எதற்காக? அவருடைய திட்டம் என்ன? இயேசுனுடைய திட்டம் என்ன? ஏன் இந்த செந்தாரப்பட்டியில இன்னைக்கு திருஹிருதய ஆண்டவருடைய பாதுகாப்பில் இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு திருஹிருதய ஆண்டவருடைய பாதுகாப்பில் வாழ்கிறோம்? எதற்காக? இன்னைக்கு இந்த செந்தாரப்பட்டியில் இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப உங்க எல்லாருக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம்? கண்டுபிடிக்கணும். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய திட்டங்கள் இருக்கிறதா? வாசிப்போம். ஆக தலைமுறையாக அது தலைமுறையாக நீடித்திருக்கும். இன்னைக்கு ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளையை குறித்து கஷ்டப்படுவீங்க, ஒரு சில பேர் குடும்பத்தை குறித்து கஷ்டப்படுவீங்க, ஒரு சில பேர் மனிதர்களை குறித்து என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை நம்பி துரோகம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பெத்த தாய் தகப்பெல்லாம் சொல்லுவீங்க, வளர்த்த கேடா பத்தியா, இவ்வளோ சத்தமா வளர்த்த கேடா மாறலப்பா. இன்னைக்கு செந்தாரப்பட்டியில் அப்படித்தான். கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டா என்ன பண்ணுவான்? ஏமா கொஞ்சம் நிப்பாட்டு, போதும் எப்ப பார்த்தாலும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் சொல்லும். இன்னைக்கு நிறைய ஆம்பளை பசங்களே காணோம். எங்கம்மா உங்க பிள்ளைங்கள்லாம் எங்க?
அவங்களாம் எங்கே போனாங்களே தெரியல. நீங்கள் மட்டும் கோயிலுக்கு வந்து ஆண்டவரை பார்த்து பேசினா போதுமா? உங்கள் பிள்ளைங்களும் வரணும். அதே போல் பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் கணவன்லாம் இருக்கிறாங்களா? அவங்களாம் எங்கே? அவங்களுக்கெல்லாம் ஆன்மாவே இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கடவுளே இல்லையா? பிரியமானவர்களே, இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். எவ்வளவு வேலை இருந்தாலும் தலைமுறை ஆசீர்வாதம் தேவை. அப்போ அது யாருக்கிட்ட வரணும்? கடவுள்கிட்ட தான் வரணும். வேற எங்கே போனாலும் கிடைக்காது. எந்த பெந்தகோஸ்து சபைக்கு போனாலும் கிடைக்காது. வேற எந்த பாஸ்டர் கிட்ட போனாலும் கிடைக்காது. வேற எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்காது. உங்க ஊர்ல இருக்கிற பங்கு கோயிலுக்கு இங்க நடக்கிற டெய்லி பூசை, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராம நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சாமி கிட்ட போனாலும் அது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறாது. அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா? டூர் கிறிஸ்தவர்கள். அப்பெல்லாம் டூர் என்ன டூரு? இன்னைக்கு தவக்காலம் வந்துச்சுன்னா தவாவோட போட்டுக்கிட்டு பக்கத்துல தமிழகத்தின் குருசு மலைக்கு போவீங்க, அப்புறம் கோணாங்குப்பம் போவீங்க, மேல்நாரியப்பனூர் போவீங்க, வேளாங்கண்ணிக்கு போவீங்க, எங்கெங்கோ போவீங்க. அப்புறம் என்ன மதலேன் மரியா கோயில் எங்க கோட்டப்பாளையம் போவோம், இன்னொன்று இருக்கு பூமனூர் போவீங்க, எங்கெங்கோ போவோம். எல்லாம் டூர் போற கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் தலைமுறை ஆசீர்வாதம். அது தலைமுறையா என்றென்றும் நீடித்திருக்கும். அதைத்தான் 19வது வசனம் திருப்பாடல் 33 வசனம் 19 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உணவை தேடி ஓடாதே, காசை தேடி ஓடாதே, பதவி பட்டங்களை தேடி ஓடாதே, இன்னைக்கு இந்த உலகத்தின் இன்பங்களை தேடி ஓடாதே. இன்னைக்கு கோயில்ல வந்து பாடுவோம், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். எப்பப்பப்பப்பா, செந்தாரப்பட்டியில் என்ன அருமையா பாடுறீங்க. திரும்பி பார்க்க மாட்டே. நல்லா பாடுறீங்க, சூப்பரா பாடுறீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து போய் என்னது சீரியலுக்கு சிறகடிக்கு ஆசைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்போ அங்க போய் என்னது அப்படியே உட்காந்துருப்போம். அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். பாக்கியா பார்ப்போம் இல்லையா? அதுதான் ஓடும். இப்ப நிறைய பேர் மனசுல ஓடுது, இதெல்லாம் சாமியார் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு போல் இருக்கு, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. இதுதான் உங்க மனசு, இதுதான் உங்க எண்ணம். ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா உடனே சாமியார் அதை செஞ்சிருப்பாரோ? அப்ப கணவன் மனைவியை பத்தி சாமியார் சொன்னா சாமியார் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரா? மனைவி கூட வாழ்ந்திருக்கிறாரா? நேத்து கூட ஒரு பங்குக்கு போனப்ப அங்க ஒரு பைத்தியம் பூச முடிஞ்ச உடனே ஆமா பாட்டு கிளாஸ்ல நின்று மாப்பிள்ளைய பார்த்து நிக்கிறா அப்படின்னு ஒரே சண்டை, பயங்கரமான சண்டை. அருமையான அபிஷேக பெருவிழா, அருமையான ஆராதனை முடிஞ்ச உடனே நிறைய பேயை ஓட்டிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனா இங்க ஒரு பேய் கத்திட்டு கிடக்குது. அது ஒரு வித்தியாசமான ஒரு பேய். பிரியமானவர்களே, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை, எல்லாத்தையும் விரிச்சு போட்டுட்டு ஜிங்குச்சா அது மாதிரி தான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இயேசுநாதருக்கு சின்னாயி மாவு மாதிரி வந்து இயேசுவே அப்படியே உட்காந்து மாதாவை பார்த்த உடனே அப்படியே மாதாவே ஆரோக்கிய மாதாவே அப்படியே வந்து கட்டிமா பிடிச்சிப்பான். ஆனா வெளியில போனா வாயில வர்றதெல்லாம் அபிஷேகமான வார்த்தைகள், அப்படியே ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள். அப்படியே கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மாதாவே இயேசுவே அப்படியே இயேசு சாமி கூட உருகிடுவார். ஐயோ இந்த அம்மா இப்படி ஜெபிக்குதே, இந்த அம்மா ஐயோ அப்படின்னு. ஆனா வெளியில போனா தெரு சண்டை வந்த பிற்பாடு தெரியும், எல்லாம் ஆவியானவர் அங்க வேற மாதிரி ஆயிடுவார். பரவச பேச்சு அப்படியே நடக்கும், காதல கேட்கவே முடியாது. அப்ப பசங்களுக்கு பார்ப்போம், இப்பதான் அந்த பசங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துடும். ஆஹா, கோயில் அம்மா அப்படி இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து அம்மா இப்படி ஆயிட்டாங்க. பிரியமானவர்களே, இது தலைமுறைக்கான ஆசீர்வாதம் கிடையாது. தலைமுறைக்கான ஆசீர்வாதம் என்றால் நற்செய்தி வாசகம் வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நம்முடைய உள்ளம், இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளம் தலைமுறைக்கான ஆசீர்வாதம். ஆனால் மனிதனுடைய உள்ளம்
மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது. நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் இன்னைக்கு 16ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். அதற்கு முன்பாக நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23, 24 வசனத்தில் ஆண்டவர் என்ன அருமையாக பேசுகிறார். உங்க பிள்ளைங்க தலைமுறை ஆசீர்வாதத்தை காண வேண்டுமா, நீங்கள் தலைமுறை ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமா, உங்க வீட்டுக்குள்ள எப்போதும் கடவுள் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, வாழ்க்கையில உயர்வு உங்களுக்கு இருக்கணுமா? நீதிமொழிகள் புத்தகத்துல ஆண்டவர் மிக மிக அருமையாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு அளப்பரிய ஈடு இணையில்லாத ஒரு அன்பை கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அதைத்தான் நாம் பாடுகிறோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அந்த அன்பு எவ்வளவு? ஆழம், அகலம், நீளம் எல்லை காண அன்பு. களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு. களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு. கல்வாரி மலை எங்கும் லீடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை. பிரியமானவர்களே, இந்த அன்பை சுவைக்க வேண்டும் என்றால் நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 நம்ம வாசிப்போம். அங்கே நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய ஆசிரியர் அருமையாக சொல்லுகிறார். வாசிப்போம். பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, நான் சொல்வதை கவனி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிள்ளாய் நீ எனக்கு பிள்ளையா? நான் பெத்ததே நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது. அப்ப நீங்க எனக்கு கடவுள் சொல்லுகிறார், நான் சொல்வதை கவனி. நம்ம பிள்ளைங்கள்லாம் கேட்கவே மாட்டான். இன்னைக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிசனிங் கெப்பாசிட்டியே கிடையாது. பாதி கேட்போம், பாதியை விட்டுவிடுவோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். பாதி தான் காதில் விழும், பாதி காதலே விழாது. நம்ம பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை, அதுவும் இந்த 2K கிட்ஸ், இந்த நூற்றாண்டின் நம்ம பிள்ளைகளுடைய சாபக்கேடு என்ன தெரியுமா? இன்னைக்கு திங்க் பண்றதே கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாம் என்னது? செல்போன்ல அப்படி தள்ளி தள்ளி விடுறது. நாளைக்கு அப்பனையும் தள்ளி விட்டுரும், ஆத்தாவையும் தள்ளி விட்டுரும், கல்யாணம் பண்ண பிற்பாடு புருஷனையும் தள்ளி விட்டுரும், எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும், பெத்த பிள்ளைய கூட தள்ளி விட்டுருவாங்க. அதுதான் இன்னைக்கு உண்மை. இன்னைக்கெல்லாம் இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளாய் நான் சொல்வதை கவனி, நான் சொல்வதை கவனி. கோயிலுக்கு வந்தோம்னா வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். இன்னைக்கு வருகை பாடல் என்ன அருமையா பாடணும். இன்னைக்கு என்ன அருமையான ஒரு பாடல். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, அருமையான பாடல் வரிகள். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவோட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். இது நடக்கணும்னா என்ன செய்யணும்? கடவுளுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவர் சொல்றதை கேட்கணும். நான் சொல்வதை கவனி. நிறைய பேர் இந்த கவனமே இருக்காது. கவனம், எங்க போறோம், என்ன பேசுறோம், என்ன பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் பார்ப்பது, நாம் பேசுவது, நாம் கேட்பது, இதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வந்து தங்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளாய் நான் சொல்வதை கவனி, நான் சொல்வதை கவனி. நற்செய்தி வாசகத்தில் வாசித்தோம் இல்லையா? நாம என்ன பேசினாலும் அது எங்கிருந்து வருகிறது? உள்ளத்திலிருந்து அது வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், பிள்ளாய் நான் சொல்வதை கவனி. வாசிங்க. உன் கவனத்தில் நின்று அவை விலகாதிருக்கட்டும்,
உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. உங்க உள்ளத்துல அதைத்தான் பதித்து வைக்க வேண்டும். உங்க உள்ளத்துல செல்லம், இந்த மஞ்சள் கலர் பனியன் சூப்பர். உன் மனசுக்குள்ள என்னப்பா இருக்குது? யாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜயா, அஜிதா, யாரு யாரு கீர்த்தி சுரேஷா, யாரு சத்தமா சொல்லுங்க, யாரு? ஓ ஏசப்பா. பரவாயில்ல, ஏன்னா முன்னாடியே சொல்லி கொடுத்துருவேன் இல்லையா? நம்முடைய உள்ளத்துல உனக்கு என்னப்பா பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்? நான் உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம். என் தலைலாம் ஆடுது. இன்னைக்கு நிறைய நம்ம பிள்ளைங்களுக்குலாம் என்ன பிடிக்கும்? இன்னைக்கு அப்பாவை பிடிக்காது, அம்மாவை பிடிக்காது. என்னது? செல்போனை கொடுங்களேன், அது யூடியூபுக்குள்ள போய் அதுக்கு தேவையானதெல்லாம் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுதான் உலகம். பிரியமானவர்களே, உன் உள்ளத்தில் அதை பதித்து வை. இன்னைக்கு இயேசு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, இயேசு சாமி கிட்ட போயிட்டு, இயேசுவே உங்க இதயத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஆண்டவர் அப்படியே காட்டுவார். இயேசுனுடைய இதயத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த இதயத்துல யார் தெரியுவா? யார் தெரியுமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. உண்மையிலே நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னா, இயேசுவின் இதயத்துல யாரு முகம் தெரியும்? யாரு முகம் தெரியும்? பக்கத்து விட்டு பாத்திமா முகம் தெரியுமா? யாரு முகம் தெரியும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்கள் வாலிப பிள்ளைங்கள்லாம், கல்லூரியில ஒரு பையன் 3ஆம் வகுப்பு அப்படின்னா தேர்ட் இயர் அக்கௌண்டன்சி கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். அவன் அப்படியே பகல் கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கிறான். இன்கம் டேக்ஸ் நடத்துறேன். இன்கம் டேக்ஸ் அது கஷ்டமான சப்ஜெக்ட், நல்லா கவனிக்கணும். அவன் அப்படியே எங்கேயோ உட்காந்துருக்கிறான். அவங்கிட்ட கிளாஸ் முடிஞ்சோடனே, டேய் ஏன்டா இப்படி உட்காந்துருக்கிற? ஃபாதர், பகலெல்லாம் பாமா, இரவெல்லாம் ரம்மியா, நினைவெல்லாம் நித்தியா, மனதெல்லாம் மல்லிகா, உடம்பெல்லாம் உஷா. இன்னைக்கு இது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்க ரைமிங். ஆக இன்னைக்கு சில பேருக்கு நினைவெல்லாம் என்னது? எதையாவது இந்த உலகத்தை பற்றி, உலக இன்பத்தை பற்றி அதைத்தான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்போம். ஆனால் கடவுள் சொல்லுகிறா, என் இதயத்தில் இருப்பதெல்லாம் நீ மட்டும்தான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறா, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. இந்த உலகம் உன்னை முடித்து கட்டிவிடலாம், ஆனால் நான் மட்டும் நினைத்தேன் என்றால் நீ உயிர் வாழ்வாய். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட, இந்த உலகமே உங்களை தூக்கி போட்டாலும் நீங்க இயேசு சாமி கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்களும் என்ன தூக்கி போட்டுருவீங்களா? நீங்கள் என்ன வெறுத்துருவீங்களான்னு கேட்ட ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே, நான் உன்னை ஒருபோதும் வெறுக்க மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். அதுதான் கடவுளுடைய அன்பு. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் எப்படியோ மண்ணுக்குள்ள போயிருப்பே மறந்தே. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில், குஜராத்தில் வேலை செஞ்ச ஒரு ஃபாதர், அவர் மாரடைப்பால் இறந்து போயிட்டார். அவருடைய நினைவு திருப்பலி விழுப்புரத்துக்கு பக்கத்தில் வச்சுருந்தான். அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். நாங்கள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவருடைய நினைவுகளை பற்றி ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர், ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் ஏதாவது ரூமில் இருக்குன்னு போய் பார்த்தோம் ஃபாதர், ஒன்றுமே இல்லை ஃபாதர், ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த உயிர் போன பிற்பாடு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கும் வரைக்கும் தானே இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இறப்பிலும் கூட, மரணத்தில் கூட இன்னைக்கு நாம் எதை தேடுகிறோம்? ஆதாயத்தை தான் தேடுகிறோம், ஆதாயத்தை தான் தேடுகிறோம். அதுதான் மனித வர்க்கம், அதுதான் மனிதனுடைய சிந்தனை. இன்னைக்கு எப்படா அண்ணன் சாவா தின்ன காலியாகும். அதுதான் இந்த உலகம், அதுதான் இந்த உலகம். உங்களால ஒரு புண்ணியம் அப்படின்னா உங்களை சுத்தி சுத்தி வருவான். உங்களால ஒரு புண்ணியம் இல்லை அப்படின்னா மனிதர்கள் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. அதுதான் இந்த உலகத்தினுடைய சித்தாந்தம், பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல.
இன்னைக்கு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடவுள் தலைமுறையாக நம்மீது பேரன்பு கொள்ளுகின்ற தெய்வம் அவர். அப்ப அந்த கடவுளுடைய அந்த தலைமுறை ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் உள்ளத்தில் அந்த ஆண்டவரை பதித்து வைக்க வேண்டும். உள்ளத்தில் அவரை நாம் நினைக்க வேண்டும். உள்ளத்தில் அவரை நாம் வாயார அறிக்கையிட வேண்டும். அப்படி வாயார அறிக்கையிட்டால் அங்கே என்ன நடக்கும்? இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, எல்லாம் நடக்கும். இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்கும். அதுதான் திருஹிருதய அன்பு. உங்களுக்காக எனக்காக அவர் யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் என்ன செய்வார்? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் உனக்காக எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம் அவர். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். என் இதயத்தின் திட்டங்கள், என் இதயத்தில் நான் வைத்திருக்கிற திட்டங்கள், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல, மாறாக உன்னை வாழ வைக்கவே. அதுதான் கடவுளுடைய திட்டம். கரங்களை தட்டி கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் உனக்காக எனக்காக அவர் வகுத்திருக்கிற திட்டம் உன்னை அழிப்பதற்கல்ல, மாறாக உன்னை வாழ வைப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள், தலைமுறை ஆசீர்வாதத்தின் திட்டங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல, மாறாக உன்னை காப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் இதயத்தில் ஆண்டவரை பதித்துக்கொள். உன் இதயத்தில் இயேசுவை நினைத்துக்கொள். அப்போது நீ விரும்புகின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க. 50,000க்கு மேலே போது ஃபாதர் பவுனு. அச்சய திருதி வந்து போச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு திருதியும் காணும். என் கழுத்தில் ஒரு குண்டுமணியை கூட காணும் ஃபாதர். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகுன்னு இருக்கணும், அருமையாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படியே பஃப் வச்சுக்கணும், அப்படியே வினது ஜெகஜோதியாக என்ன பண்ணணும், அப்படியே இன்னைக்கு வாழணும். அதுதான் ஆசை, அதுதான் ஆசை. இன்னைக்கு 4 பேர் பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த ட்ரெஸ்ஸு எங்கடி எடுத்த, ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, எந்த டெய்லர்கிட்ட போய் தச்ச, இதெல்லாம் பேசுவோம். ஆனால் மனசுக்குள்ள நிம்மதியாக இருக்கிறியா? சந்தோஷமாக இருக்கிறியா? உனக்கு ஆசீர்வாதம் இருக்குதா? நீ கடவுளுடைய அன்பில் இருக்கிறாயா? எப்பயாவது இதை பற்றி யோசிக்கிறாமா? ஆனால் கடவுள் நம்மை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, அவற்றை உன் உள்ளத்தில் பதித்து வை, அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். விழிப்பாயிருந்துங்க பாருங்க. இந்த செந்தாரப்பட்டியில நீங்க உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துனுடைய அன்புக்குள் இருந்தால் இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க வாழ்வாக்கணும். அங்கே வசனம் சொல்கிறது, அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர். இன்னைக்கு நான் உயிரை கொடுக்கிற தெய்வம், இன்னைக்கு நான் உயிரை கொடுப்பேன். அந்த உயிர் கொடுக்கிற ஆண்டவர் அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள், அவர்களுக்கு நலமும் உண்டாகும். நீங்க எந்த டாக்டர் கிட்ட போக தேவையில்லை, எந்த டாக்டரை தேடி போக தேவையில்லை, எந்த மருந்து மாத்திரையை தேடி போக தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி பாருங்கள். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கொஞ்சம் கைகள்லாம் தட்டி பாடணும். இந்த மாதிரி பாட்டு பாடாம சும்மா வெறுங்க. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டிகள்
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க கொட்டிகள் ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே, குறை இல்லையே. கரங்களை தட்டி குறை இல்லை. ஆமென். ஆண்டவர் தேடுவோர்க்கு குறை இல்லையே. மகனே மகளே, குறை இல்லை. உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே ஆண்டவர் தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க கொட்டிகள் ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. சிங்க கொட்டிகள் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறை இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் அருமையான ஒரு வசனம். வருடம் திருவிழா கொண்டாடுகிறோம். இந்த திருவிழா எவ்வளவு சீரியல் லைட்டு போடுறோம், எத்தனை தேர் தூக்குறோம், எவ்வளவு செலவு பண்றோங்கிறது முக்கியம் இல்லை. இதுக்குத்தான் திருவிழா. வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை வாசிப்போம். 23 விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். இந்த இதயத்தை காவல் செய்யணுமா? இந்த இதயத்தை காவல் காக்கணும். இந்த இதயத்தை பாதுகாக்கணும். இந்த இதயத்தை எப்படி பாதுகாக்கிறது? இன்னைக்கு திரு இதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம் வருஷத்துல ஒரு முறையாவது சாமியாரை கூப்பிட்டு வீட்டில் மந்திரிக்கணும். இன்னைக்கு திரு இதய ஆண்டவருடைய படம் ஸ்தாபகம் பண்ணணும். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். அந்த ஜெபம் அருமையான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை முழுமையா மண்டியிட்டு ஜெபிக்கிற போது அந்த குடும்பம் ஆசி பெறும். இன்னைக்கு அந்த பழக்கெல்லாம் போயிடுச்சு. இந்த பழக்கெல்லாம் போயிடுச்சு. சந்தாரப்பட்டியில் நீங்க அதை செய்து பாருங்கள். இது ஜூபிலி ஆண்டு. இந்த ஆண்டு அதை செய்யுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். விழிப்பாயிருந்து இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லா வசனத்தையும் நீங்க மறந்தாலும் இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. உங்கள் இருதயத்தை காவல் செய்தால், உங்கள் இருதயத்தை நீங்கள் பாதுகாத்தால், உங்கள் இருதயத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால், ஆண்டவர் சொல்லுகின்றார், அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையினுடைய போக்கை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு முடிவெடுக்கணும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த இதயத்திலிருந்து பிறக்கக்கூடியவை பைபிள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் 20 காரியங்கள். 20ஐயும் நான் சொன்னேன் அப்படின்னா 10 மணி ஆயிடும், நீங்க எல்லாம் போயிடுவீங்க. அதெல்லாம் 20 வேண்டாம். அப்படி 20 வேணும்னா நீங்க பெரம்பலூருக்கு வரணும். பெரம்பலூருக்கு வாங்க, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். 20 உட்கார வச்சு உங்க குடும்பத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா இப்ப கடவுள் சொல்லக்கூடிய மத்தேயு நற்செய்தியில 15ஆம் அதிகாரம், இந்த மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல ஒரு சில காரியங்கள், முக்கியமான காரியங்கள். இன்னைக்கு இந்த இதயத்தை காவல் செய்ய வேண்டும் என்றால் அந்த இதயத்துக்குள்ள இந்த காரியங்களை நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுக்கிற போது நீங்கள் ஆண்டவருடைய இரத்த கோட்டையாய் மாறுவீர்கள். ஆண்டவர் உங்களை காவல் செய்வார். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம். துன்பம் வந்தாலும், சோதனை வந்தாலும், நோய்கள் வந்தாலும், வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். மத்தேயு நற்செய்தியில நாம் பார்க்கிறோம், உள்ளத்திலிருந்து வரக்கூடியவற்றை பற்றி மத்தேயு நற்செய்தியாளர் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து காட்டுகின்றார் சுருக்கமாக. ஆனால் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் 20 குணநலன்கள், 20 விதமான எண்ணங்கள், அல்லது 20 விதமான இன்னைக்கு மனிதன் செய்யக்கூடியவற்றை வேதத்தில் அலசி ஆய்ந்து பார்க்க முடியும். ஆனால் மத்தேயு ஒரு மனிதனுடைய இதயத்தை அதிகமாக கலங்கப்படுத்துவது, அதிகமாக ஒரு மனிதனுடைய இதயத்தை சாத்தானுக்கு, பாவத்திற்கு உள்ளாக்குவது ஒரு சில காரியங்களை இங்கே குறித்து காட்டுகின்றார். அதைத்தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு எதிரானது, அந்த தலைமுறை ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடியது, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைமுறை ஆசீர்வாதத்தை வீணாக்கக்கூடியது இதுதான். எனவே தான் அங்கே நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள். பிரைஸ் தி லார்ட்,
ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொலை. கொலை என்ன கொலை? வாழை கொலையா, தென்னங்கொலையா, என்னது? வார்த்தை கொலை, பார்வை கொலை. சில பேர் பார்வையாலே கொன்னுடுவான். என்னது? பார்த்த ஒரு லுக்கில். இன்னைக்கு ஒரே பார்வை போதும், இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியும் இல்லையா? அப்படி இன்னைக்கு அப்படி பத்திக்கிட்டு எரியும். இன்னைக்கு சண்டாளி, அதுதான் இன்னைக்கு என்னது? முடிஞ்சு போச்சு. ஒரு பார்வை. இன்னைக்கு உங்க பார்வையால ஒருத்தரை கொன்னுடலாம், உங்க வார்த்தையால ஒருத்தரை கொன்னுடலாம். இன்னொன்னு, சில பேர் இப்படி ஒரு ஆட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா? அதுவே போதும், அதுவே ஒரு மனுஷனை கொன்னுடும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கொலை ஒன்று, கொலை. ரெண்டாவது விபச்சாரம். இன்னைக்கு எங்க எதை பார்த்தாலும், இன்னைக்கு சீரியலை பார்த்தாலும். எங்க வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி, அந்த பாட்டி அம்மா அப்பப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நாங்கள் பாத்திரம் வைப்போமா, அடி பிடிச்சிடும். நேற்று போனோம், இந்த விளம்பரத்தில் ஒத்தி வரா, ஏதோ ஒன்றை வச்சு தேய்க்கிறா, பளபளன்னு இருக்குது, அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன், நானும் தேய்க்கிறேன். எந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விளம்பரம் பளபளன்னு இருக்குது. இன்னைக்கு இந்த டிவி, சினிமா, சீரியல், செல்ஃபோன். உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ணு முன்னாடி கெட்டு போனோம் அப்படின்னா செல்ஃபோனை வாங்கி கொடுங்க, அது கெட்டு போகும். நீங்கள் செத்து போகிறதுக்குள்ள அது செத்து போயிடும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை சாவடிக்கிறோம். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்கள்லாம் கண்ணு முன்னாடியே செத்து போனோம் அப்படின்னா செல்ஃபோனை கொடுங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் வாழ வைக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது, சாகடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஆக இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பே அதுதான். இன்னைக்கு நெருப்பு எடுத்து கையில் கொடுத்துட்றோம், அழிவை எடுத்து கையில் கொடுத்துட்றோம். அதுக்கு அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. அதனால தான் பிள்ளைகள் வீணாய் போகிறார்கள். பிரியமானவர்களே, விபச்சாரம். இன்னைக்கு உள்ளத்தை பாழ் செய்வது விபச்சாரம். இன்னைக்கு இந்த காம உணர்வுகள், அதைத்தான் இந்த செல்போன் தூண்டுது, அதைத்தான் இந்த சினிமா தூண்டுது. இன்னைக்கு இந்த விபச்சாரம் கடவுளுடைய இதயத்திற்கு எதிரானது. இதுக்கு மேல சொன்னா உங்களுக்கு தாங்காது. இன்னைக்கு விபச்சாரம் அது இன்னைக்கு பல நிலைகளில் இன்னைக்கு அந்த பார்வை, சொல், செயல், நடை, உடை எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அடுத்தது பரத்தமை. இன்னைக்கெல்லாம் பரத்தமை நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். இன்னைக்கு பரத்தமை, திருமணமாகி அந்த குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் இஷ்டம் போல வாழ்க்கை, அதுதான் இன்னைக்கு பரத்தமை. அடுத்தது களவு, பொய்ச்சான்று, வாயை திறந்தாலே பொழிச்சான்று. அடுத்தது பழிப்புரை, எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்க மேல குற்றம் சொல்றது, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள். நான் எங்க ஆரம்பிச்சனோ அங்கே வந்து முடிக்கிற திருப்பாடல் 33:11. ஆண்டவருடைய எண்ணங்கள் தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் தீயவற்றை செய்ய தூண்டுகிறது. இன்னைக்கு நம்முடைய இதயம் இந்த தீயவற்றை தேடி போகிற போது, தீயவற்றை நாடுகிற போது அது தலைமுறை ஆசீர்வாதமாய் மாறாது. இன்னைக்கு இதையெல்லாம் ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சுட்டு இயேசுவின் அன்பு, இயேசுவின் இருதயம், இயேசுனுடைய அந்த கருணை, காருண்யம், அவருடைய கிருபை நமக்கு முக்கியம். அப்போ இன்னைக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத திட்டங்கள், தேவையில்லாத தேடல்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு இனிமேல் எனக்கெல்லாம் இயேசுதான், இந்த தொல்லை மிகு இவ்வுலகில் எனக்கு எல்லாம் இயேசுதான் என்று சொல்லி இயேசுவின் பின்னால், இயேசுவின் இதயத்தின் அன்பர்களாய் இன்னைக்கு இந்த இதயத்தில் இயேசுவை நாம் கொண்டிருந்தால், இந்த இதயத்தை காவல் செய்கிற போது நீங்கள் தலைமுறையாய் வாழ்வீர்கள். உங்கள் குடும்பம் தலைமுறை ஆசீர்வாதத்தை காணும். இந்த செந்தாரப்பட்டியில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இன்னைக்கு தலைமுறையாய் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும். இன்னைக்கு திருச்சபையினுடைய அன்னை இந்த விழாவை கொண்டாடுகிறோம். அருமையான திருப்பாடல் இன்னைக்கு பாடுனாங்க. இன்னைக்கு உள்ளத்தில் இருமாப்புடன் சிந்திப்போரை, நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் வாசித்தோம். இன்னைக்கு இருமாப்பு, இன்னைக்கு அழுத்தம், இன்னைக்கு பிடிவாதம். இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கு, பொம்பளை பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கு. ஆம்பளை பிள்ளைங்களையாவது ஒரு பக்கம் கொஞ்சம் வச்சுக்கலாம், ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, ஐயோ! இன்னைக்கு எல்லாம் போன முறை செந்தாரப்பட்டிக்கு வரப்ப சொன்னேன், ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான். ஏன் பொம்பளை பிள்ளைங்களும் எக்ஸாம் பேப்பரும் ஒன்று? ஏன்
ரெண்டுத்தையும் கட்டி கொடுக்குற வரைக்கும் படாத பாடுபடணும் இல்லையா? ஆம்பளை பசங்களையும் எக்ஸாம் பேப்பரும் ஒன்றுயா, ரெண்டுத்தையும் திருத்தவே முடியாது. இன்னைக்கு அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு இந்த உள்ளத்தில் இருமாப்பு நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு கல்யாணம், இன்னைக்கு கோயிலில் வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இதெல்லாம் சாமியாருக்கு முன்னாடி தலையை ஆட்டிக்கிட்டு எல்லாம் இருப்போம். அதுக்கப்புறம் நீ உன் வீடு என் வீடு, நீ அப்படி நான் இப்படி. பிரியமானவர்களே, இந்த இருமாப்பு, இந்த அழுத்தம் அவங்க வாழ்க்கை வீணாக்கிடும். அதைத்தான் நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உள்ளத்தில் இருமாப்பு ஆண்டவர் அருவருக்கிறார். அதை அருவருக்கிறார். அதை தூக்கி போட்டுட்டு இந்த இதயத்தை காவல் செய்து இயேசுவின் இதயத்தின் நண்பர்களாய் மாறுகிற போது நீங்கள் ஆயிரம் தலைமுறைக்கும் நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் மாறுவீர்கள். எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். இன்னைக்கு செந்தாரப்பட்டி பங்கை ஆண்டவருடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உள்ள வாங்க. சிறு பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் நடுவில் வாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய இதயத்திற்கு அன்பர்களாய், ஆண்டவருடைய உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாய், இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த திருவுடலை, திரு ரத்தத்தை, ஆண்டவருடைய நற்கருணையை நாம் காணப்போகிறோம். கொஞ்சம் உள்ள வாங்க, கோயிலுக்குள்ள வாங்க. பின்னாடி இருக்கிற சிறு பிள்ளைகள்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் கொஞ்சம் உள்ள அனுப்பி விடுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இயேசுவை பார்க்க போகிறோம். இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். இயேசுவினுடைய அன்பர்களாய் தலைமுறை ஆசீர்வாதத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். பின்னாடி இருக்கிற ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்கல, கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் சேர்ந்து பங்குக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற நேரம் இது. அப்படியே நாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்துவோமா? கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்துவோமா? எல்லாருமாய் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்கள்லாம் முன்னாடி வாங்கன்னு சொன்ன இன்னும் பின்னாடி நிற்கிறான். பிள்ளைங்களாம் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, முன்னாடி அனுப்பி விடுங்க. சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி வரட்டும். அப்படியே கண்களை மூடுவோம், 2 கரங்களை உயர்த்துவோம். உன் இதயத்தை காவல் செய், உன் இதயத்தை காவல் செய், நான் உன் தலைமுறையை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் உள்ளத்தை காவல் செய்ய, உன் உள்ளத்தில் இருக்கிற இருமாப்பு, பரத்தமை, களவு, உன் உள்ளத்தில் இருக்கிற விபச்சாரம், உன் உள்ளத்தில் இருக்கிற கொலை, தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால், ஆண்டவருடைய திரு இருதய அன்பு, அவருடைய திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கட்ட. நல்ல கையை உயர்த்துங்க, 2 கரங்களையும் உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. கரங்கள் உயரலையே, கை வெளிச்சாலும் பரவாயில்ல, கையை உயர்த்தி, 2 கரங்களையும் உயர்த்தி இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த செந்தாரப்பட்டி பங்கு ஆசீர்வாதமாய் மாறணும். இன்னைக்கு இங்க இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் தலைமுறை ஆசீர்வாதத்தை காண வேண்டும். இன்னைக்கு இந்த செந்தாரப்பட்டி பங்கு ஆண்டவருடைய இரத்த கோட்டையாக மாற வேண்டும். இயேசு ஆண்டவர், ஏதோ நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இந்த ஊருக்கு எதிராக இருக்கிற எல்லா சாத்தானின் கட்டுகள், சாத்தானின் அந்த ஹாரங்கள் இன்னைக்கு நீங்க கரமுயர்த்தி ஜெபிக்கிற போது வெளியே ஓடணும். நீங்கள் கரமுயர்த்தி இயேசுவே என்று சொல்லி அறிக்கையிடுகிற போது எல்லாரும் கரமுயர்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே, என் இதயம் உமக்கு சொந்தமாக இன்னைக்கு இல்லாமல் இருந்த நாட்களுக்காக நாங்கள் இதோ மனம் வருந்துகிறோம். இனிமேல் இயேசுவே, என் இதயம் உமக்கே சொந்தம். இயேசுவின் இதயம், இயேசுவின் இதயமாக உன் இதயம் மாறும்படியா கரமுயர்த்தி வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே 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 வாயை திற, சத்தமா இதுவரைக்கும் நீ கூப்பிடாத ஒரு சத்தம், இதுவரைக்கும் நீ எழுப்பாத ஒரு சத்தம் இன்னைக்கு இயேசுவே கூப்பிட்டு உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர், உன் தலைமுறைகளை உண்டு பண்ணின ஆண்டவர், உன் தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். கரமுயர்த்தி வாயை திறப்போமா? நிறைய பிள்ளைங்க இருமாப்போட நிக்கிறீங்க, நிறைய பிள்ளைங்க அப்படியே கல்லான மனதோட நிக்கிறீங்க. இன்னைக்கு வாயை திறந்து வெக்கப்படாம, பக்கத்துல பார்க்காம, இங்க பார்க்காம கரமுயர்த்தி இயேசுவே சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உயிர் ஆண்டவர் கொடுத்தது, இந்த உடல் ஆண்டவர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது. கரமுயர்த்தி எல்லாருமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னுமாய் ஒரு சில பேர் வாயை திறக்கலையே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமாய் கரமுயர்த்தி ஒப்புக்கொடு. உன் உயிரை ஒப்புக்கொடு, உன் உடலை ஒப்புக்கொடு, உன் ஆத்மாவை ஒப்புக்கொடு. இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லையா? மகனே
மகளே, இயேசுவே, இயேசு உன்னை அழைக்கிறா. இருகரம் விரித்து இருகரம் நீட்டி என் ஆண்டவர் உன்னை அழைக்கிறா. மகனே, மகளே, இயேசுவின் இதய அன்பு உன்னை அழைக்கிறது. ஓடிவா, ஓடிவா, ஆண்டவரை தேடி ஓடிவா. அவருடைய அன்புக்கு, இதோ ஈடு இணையில்லாத அன்புக்கு, இதோ நீ உகந்த பிள்ளையாய் இன்னைக்கு ஒப்புக்கொண்டு கரமுயர்த்தி கரமுயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவுடைய அன்பு உச்சப்பட வேண்டும். அவருடைய அன்பு உங்க உள்ளத்துக்குள்ள இறங்கணும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் நாடி நரம்புகள் எலும்புகள் தசைக்குள்ள இயேசுவுடைய அன்பு இன்னைக்கு ஊற்றப்பட வேண்டும். கரமுயர்த்தி, நல்ல கரமுயர்த்தி, ஒரு சில நிமிடங்கள் கரமுயர்த்தி ஒப்புக்கொடுங்க. இதுவரைக்கும் நிம்மதி இல்லையா? குடும்பத்திலே நிம்மதி இல்லையா? உன்னுடைய குடும்பத்திலே இதோ நீ நினைக்கிற காரியங்கள் நடக்கலையா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தலைமுறை ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகின்ற என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆட்கொள்ளுகின்றார். உங்கள் மீது அபிஷேகத்தை பொழிந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவரே வந்து ஆட்கொள்ளப் போகிறார். இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் உங்கள் மீது ஊற்றப்படட்டும். இயேசுவினுடைய திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அதே திரு இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும்படியாய் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஒப்புக் கொடுப்போமா? இயேசுவினுடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஏதோ நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நெருங்காது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி மகனே, மகளே, நீ ஆண்டவருடைய இரத்த கோட்டை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி வெக்கப்படாம கண்களை மூடி கரங்களை தட்டி இயேசுனுடைய இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இந்த செந்தாரப்பட்டி ஆண்டவருடைய இரத்த கோட்டை, இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டையாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிற கரங்களை தட்டி அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக இந்த அபிஷேக பாடலை பாடி மகனே, மகளே, குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போமா? பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போமா? உன் வாழ்க்கையில் நீ தவறி போன நாட்கள், நீ வீணாய் போன நாட்கள், ஆண்டவரை விட்டு தூர போன நாட்களை நினைத்து நீ வா, இயேசுவை தேடி வா, ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வா. மகனே, மகளே, நீயே மாறிவிடு. இயேசுவின் இரத்த கோட்டையாய் மாறுகின்ற பிள்ளையாய் மாற ஒப்புக் கொடுப்போமா? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் என்று சொல்லி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவருடைய ரத்தம், நேசரின் ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளும்படியா அப்படியே ஒப்புக் கொடுப்போமா? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவாய் பலியானா, பாவத்தை வென்று விட்டா. பாசமாய் சிலுவாய் பலியானா, பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே நான் இயேசுவே, இயேசுவே, எந்த தீங்கும் தீண்டாது. ஒப்புக் கொடுப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் உணர்ந்து நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் வாயை திறந்து இந்த 2 வரிகளை சொல்லி ஒப்புக் கொடுத்து பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. அப்படி ரெண்டு கரங்களையும் உச்சம் தலைமையில வைப்போம். ரெண்டு கரங்களையும் உச்சம் தலைமையில வைத்து, மகனே மகளே, நீ ஆண்டருடைய இரத்த கோட்டை. இனிமேல் எந்த களவும் கொலையும் விபச்சாரமும் அந்தகாரமும் இதோ இந்த உலகத்தினுடைய இச்சைகள், தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடிய அந்த இருமாப்பு, ஆணவம், சினம், சீற்றம், பழிச்சல், பொறாமை, காம உணர்வுகள், குடிவெறி, களியாட்டம், இதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீவினைகள், அந்தகாரங்கள், சாத்தானின் அந்தகாரங்கள் உங்களை விட்டு வெளியே போகணும். இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும். இந்த உடல் உறுப்புகள் ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும். உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய திருஹிருதய அன்புக்கு, தலைமுறை ஆசீர்வாதத்திற்கு உங்களை பாத்திரமாக்கி கொள்ளும்படியா ரெண்டு கரங்களையும் உச்சம் தலைமையில வைத்து, ஆண்டவரே, என் தலைமேல் உங்க பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படட்டும். எனக்குள் இருக்கிற சாவுக்குரிய பாவங்கள், எனக்குள் இருக்கிற சாத்தானின் அந்தகாரங்கள், இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் கட்டுகள், இந்த உலகத்தின் ஆர்ப்பாட்டங்கள், இந்த உலகத்தின் ஈர்ப்புகள் என்னை விட்டு வெளியேறட்டும். இயேசுவே, என் உயிரும் உடலும் ஆவி ஆத்துமா உமக்கே சொந்தம். உச்சம் தலைமையில கரம் வைத்து அப்படியே உணர்ந்து உணர்ந்து இயேசுவின் இரத்தத்தினால் ஆட்கொள்ளப்பட அந்த அக்கினி ஆவியானவர், இயேசுனுடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றுகின்ற தெய்வம் உங்கள் மீது ஊற்றட்டும். அவர் கடந்து போகிற போது உங்கள் வீட்டிலே எந்த சாவும், எந்த தீமையும், எந்த நோயும், எந்த வாதையும் அணுகாதபடிக்கு அவரே காத்துக்கொள்ளும்படியா ஆண்டவரே, உச்சம் தலை மீது கரம் வைத்து செபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது இரத்த கொட்டையாக மாற்றுங்க. ஆண்டவரே, தீமைக்குரிய, சாவுக்குரிய நோய்கள், ஏதோ பலவிதமான நோய்கள் பிள்ளைகளை சாவுக்குரிய நோயாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த நோய்களை ஒப்புக்கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைகள், குடிவெறி, கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய தாறு மாறான வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள், இன்னைக்கு எத்தனையோ தீமைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த தீமை உங்களை விட்டு விலக வேண்டுமோ நம்பிக்கையோட, விசுவாசத்தோட இன்னைக்கு செபிங்க, செபிங்க, ஒப்புக்கொடுங்க. என் ஆண்டவர் அவற்றை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய், விடுதலையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடுப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆண்டவரே, உச்சம் தலைமையில கரம் வைத்திருக்கிற பிள்ளைகளை எந்த தீங்கும் தீண்டாது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது இரத்த கோட்டையாக மாற்றுங்க. உங்க திருஹிருதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அருளை, இரத்த அபிஷேகத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எந்த தீங்கும் தீண்டாது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது திருமகனுடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, உயிர்ப்பு, அவர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திருஹிருதயத்தை திறந்து அந்த திருஹிருதயத்திலிருந்து பொங்கி வழியக்கூடிய அருளினால், ஆசீர்வாதத்தினால், தலைமுறை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வமே, இனிமேல் நாங்கள் எங்கள் இருதயத்தை இயேசுவின் அன்புக்காக விழித்திருந்து காவல் செய்து நாங்கள் தலைமுறை ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க ஆண்டவரே, இந்த பங்கு குடும்பங்களை இந்த மாலை வேளையிலே உச்சம் தலைமீது கரம் வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தாங்கிக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கரமுயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, ஆமேன், 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 ஆமேன். அப்படி அமர்ந்து கொள்வோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருஹிருதய அன்பர்களாய் தலைமுறை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாம் அல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாய் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாக்கி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உமது திருஹிருதய அன்பை நினைந்து ஏதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் இருக்க பெறவும் மீட்பளி ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை வாழ்த்தி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடி துதிப்பதாவது, கரங்களை தட்டி வானவர் கீதத்தை நாம் சேர்ந்து பாடி துதிப்போம். படைகள் கடவுளாம் நகமும் மன்னகமும் உமது ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மண்டியிடுவோம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கவே அவர் நற்கருணை தெய்வமாய் வருகிறார். தெய்வத்தை வரவேற்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கிழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
உமது இறப்பினை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் நினைவு கூறும் சவரிமுத்து நாயகம்மாள் என்னும் அடியார்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஆண்டருடைய திரு இதயத்தினுடைய அன்பர்கள். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கான ஆசீர் பெற ஏதோ கடவுள் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமையான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கரங்களை உயர்த்தி ஏதோ நம்மையே நாம் தயார் செய்திருக்கிறோம். உரிமையோட பாசத்தோட கரமுயர்த்தி அந்த விண்ணக தந்தையை நோக்கி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை ஆண்டவரே, உமது திரு இதயத்திலிருந்து நீர் கொடுக்கிற ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் அனைத்து தீமையிலிருந்து எங்களை விடுதலை செய்து நாங்கள் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியை கொடுக்க நீர் திருவுளமானீர். உயிர் தெழுந்து உமது சீடர்களுக்கு திருத்துதர்களுக்கு நீர் வாக்களித்தபடியே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி, ஆண்டவரே, உமது திரு இதயத்தினுடைய அன்பை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உமது அமைதியின் வழியாக வெளிப்படுத்துகின்றீர். அதே அமைதியை எங்கள் குடும்பத்திலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ இறைவனின் செம்மறி. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் இவர். இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்துநிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நாயகம்மல் சவரிமுத்து இவர்களின் ஆண்மையை பற்றிக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமது திருஇறுதிய ஆண்டவர் திருவிழாவின் முதல் நவநாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இயேசுவின் அன்பை நினைத்து பார்க்க உதவி செய்த அருட்தந்தை அடைக்கல சுவாமி பெரம்பலூரிலே இருக்கின்ற ஹோலி கிராஸ் மருத்துவமனையின் இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்து ஆசீர்வாதத்தை வழங்கியமைக்காக நாம் நன்றி கூறுவோம். தந்தை அவர்கள் பற்றி ஏற்கனவே நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து டபுள் டாக்டரேட், 2 டாக்டரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டாக்டரேட் பண்ணுறதே பெருசு. ஒன்று வந்து ஃபிலாசபி சென்னை யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் வந்து அக்கௌண்டன்சியில் வந்து டாக்டரேட் பண்ணிவிட்டு டீச்சிங்கும் பண்ணுறாரு, இதுக்கும் பண்ணுறாரு. பயங்கரமான ஒரு என்ன சொல்ற ஒரு வெர்சடைல் ப்ரீச்சர். பயங்கரமாக எல்லா இடத்துங்களுக்கும் சென்று நன்றாக திருப்பலி நிறைவேற்றுகின்றவர். அவர் டைம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வகுப்பு தோழர் தான் இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் அவரை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. தந்தை அவர்கள் இந்த நாளிலே இங்கு வந்து நமக்காக ஜெபித்து ஒரு நல்ல திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய எண்ணங்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற வண்ணம் நமக்காக ஜெபித்த அவருக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவிப்போம். தேங்க்யூ ஃபாதர். நமது அன்பையும் பாராட்டையும் தெரிவிக்கின்ற வண்ணம் நம்முடைய செபஸ்தியார் அன்பியம், இம்மானுவேல் அன்பியத்தின் பொறுப்பாளர்கள் தந்தை அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அவர் பேர் அடைக்கலசாமி, ஆனால் எதுவுமே அடைக்க முடியாத அளவுக்கு அவர் பேசுவார். கடன்னு காதை அடைக்கிற அளவுக்கு நல்ல நகைச்சுவை மன்னர், நன்றாக பேசக்கூடியவர். செமினரில் படிக்கிறப்ப ரொம்ப ஜாலியான ஒரு டைம் அவர் கூட இருந்த சமயங்கள் எல்லாம். தந்தை அவர்கள் இந்த நாள் வந்ததற்காக என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் நன்றி கூறுகிறேன். நாளைய நாளை சிறப்பு செய்கின்றவர்கள் அருட்பணியாளர் பிரகாஷ்ராஜ், நமது கெங்கவலி பங்கு தந்தை. நாளைய நாளை சிறப்பு செய்கின்றவர்கள் புனித பாத்திமா மாதா அன்பியம், திருஇறுதி ஆண்டவர் அன்பியம். இன்றைய நாளை சிறப்பு செய்த புனித செபஸ்தியார் அன்பியம், இம்மானுவேல் அன்பியம். அனைமா அன்பியத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனவே இந்த 2 அன்பியங்களுக்கும் கரங்களை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். இன்றைய நாளிலே இன்னும் சிறப்பாக நன்றி கூறப்பட வேண்டியவர்கள் திரு ஏசுராஜ், திருமதி செல்வி
அவர்கள் இருவரும் தங்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இன்றைய நாளின் உணவை வழங்க முன் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இறைவன் ஆசீர்வாதங்களை வழங்க ஜெபிப்போம். அவர்களுக்காம் நமது கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பூசை முடிஞ்சோடனே ஆசீர்வாதங்கள் முடித்த பிறகு மன்ராஜங்க இந்த சைடெலாம் இருக்கிறவங்கெல்லாம் ஹாலுக்கு போயிடுங்க. இந்த சைடு இருக்கவங்கெல்லாம் ஸ்கூலோட காரிடார் அந்த இடத்துக்கு போயிடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் காலில் செருப்பு போட்டிருப்பீங்க, மழை பெய்யுது, ஈரமாக இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நாளிலே நமது ஒற்றுமையை 1000 ஆண்டுகளின் ஆசீர்வாதத்தை ஒரு அரை மணி நேரத்தில் போக்கிட வேண்டாம். தயவு செஞ்சு பொறுமையாக நின்று நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போங்க. ஃபாதர் இங்கே இருப்பார். தனிப்பட்ட விஷயத்தில் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அனைவரும் எழுந்து நிற்போம். அங்கே இல்லையா? ஓகே, எல்லாருமே ஸ்கூல் லைனுக்கே போயிடுங்க, இங்கே வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்துவோம். இறுதி ஆசீர்வாதம் சிறப்பாசிரியருக்காக சிரம் தாழ்த்தி தம் சீடர்களின் மனங்களின் துணையாளராம் தூயாவியை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுற செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை தலைமுறை தலைமுறையாய் என்றும் ஆசீர்வதிப்பாராக. வியத்தக முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் தனது திரு இருதயத்தின் வழியாக கொடுக்கிற திரு இருதய அன்பின் ஆசீர்வாதத்தில் எந்நாளும் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசுவின் திரு அன்பில் 1000 தலைமுறைக்கான ஆசியில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.